2000 விவசாயிகளுக்கு மேல் பங்கேற்ற மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்தரங்கம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள், இவ்வளவு விவசாய பெருங்குடி மக்களை ஒரு அரங்கில் வைத்து பேசக்கூடிய வாய்ப்பு என்பது நான் அதை ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நான் கருதுகிறேன். ஈசா காவேரி கூக்குரலின் மரம் சார்ந்த விவசாய கருத்தரங்குகள் தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகளின் அறிவியலையும் முன்னோடி விவசாயிகளின் அனுபவ அறிவையும் இணைத்து எளிய விவசாயிகளுக்கு பயன் தரும் வகையில் நடத்தப்படுகின்றன. இதற்கு விவசாயிகள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. நான் 2.5 வருஷமா தான் விவசாயம் பண்றேன். ஸோ முதல்ல ஈஷால வாங்கின அந்த சந்தனக்கன்று அது சக்சஸ்ஃபுல் ஆனதுனால ஸோ இப்போ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக நான் இந்த மரங்கள்லாம் எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் செடியெல்லாம் வாங்குறதுக்காகவும் வந்திருக்கேன். நான் ஒரு புது விவசாயி, தென்னை நட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி இது மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது ஒரு எளிய விவசாயிகளுக்கு, எளிய மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலையும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆர்வத்தையும் ஏற்படுத்துது. காலையில் சிற்றுண்டிக்கு வித்தியாசமாக நம்ம பாரம்பரிய உணவான கம்பங்கூழ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ இந்த கண்ணுங்கள்லாம் வித்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடு, நிறைய மக்கள் வந்திருக்காங்க, நிறைய விவசாயிகள் வந்திருக்காங்க, புதுசாக கற்றுக்கிறது வந்துருக்காங்க. எல்லாருக்கும் மத்தியானம் லஞ்சாக இருக்கட்டும், இங்கே இருக்க ஸ்டால்ஸாக இருக்கட்டும், ஸ்டால்ஸ்லாம் நிறைய பொருட்கள், ஆர்கானிக் பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ண ஈஷாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு முக்கியமாக மிளகு சாகுபடியை பற்றி நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். ட்ரெடிஷ்னலாக ஜாதிக்காய் சொப்னா மேடம் பேசினாங்க, அது மாதிரி சார் வல்லுவன் சார் பேசினாங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நாங்களும் தென்னை விவசாயம் பண்ணுறோம். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதை இங்கேருந்து எப்படியெல்லாம் சார்ட் அவுட் பண்ணலான்றதை நான் நிறைய கற்றுக்கிட்டேன். முன்னோடி விவசாயிகளை நேரடியாகவும் நம்ம கீழேயும் பேசிக்கலாம். மேடையில் நேரடியாக பேசுகிறாங்க, கீழே அவங்ககிட்ட நேரடியாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது ஒரு எங்களுக்கு அனுபவங்கள். அவனும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி மண், சாயல், எல்லா விஷயமும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஈவெண்ட்ல மெயினாக நான் அவகேடோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட யூசேஜ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஒரு சீடு பார்த்து வாங்கி அதை ப்ரொபகேட் பண்ணும், அந்த மாதிரி நிறையவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே வரும்போது 100 rupees கொடுத்து பே பண்ணி தான் வந்தோம். அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஸ்டால் போட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே அந்த 100 rupees ஒர்த் தான். ப்ளஸ் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் அடுத்த ஜாப் போகும்போது அது ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்கும். நாங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இப்படிலாம் நடத்துவாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளோலாம் ஆள் வரும்னு எதிர்பார்க்கல. ஒரு 200-300 பேர் வருவாங்கன்னு பார்த்தா இங்கே குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு மேலே வந்துருக்காங்க. அதாவது கூட்டமாக இருந்தால் கூட ஒவ்வொரு இடத்துலையும் காணொலியை வச்சு அந்தந்த இடத்துல பார்த்துக்கிற மாதிரி வச்சுருந்தீங்க. சிறப்பாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இன்னும் சிறப்பாக பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல. இதுவே நல்லா இருந்துச்சு, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் எங்கே பொறுத்தவரையில் ஒரு பார்ட்டிசிபெண்ட், அதாவது விவசாயிக்கு 15-20 நிமிஷம் வேறு கொடுக்குறாங்க. அது டீட்டெயிலாக சீட் டு சீட்ன போல் முதல்ல இருந்து அத்தனை வரை கிளியராக சொன்னாங்க. அது பயனுள்ள தகவலாக இருந்தது. சம்மந்தில் பிறப்புலையும் ஜாதிக்காய் விவசாயம் சாத்தியமே அப்படின்னு முன்னோடி விவசாயிகள், அப்புறம் பூச்சி தடுப்பு முறை பற்றி நிறைய நல்ல விதமான கருத்துக்கள், மக்கள் எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய நல்ல கருத்துக்கள் இங்கே கிடச்சிருக்கு. இங்கே கிராம்பு ஒரு 10 செடி எடுத்திருக்கோம், அவக்கடை ஒரு 10 செடி எடுத்திருக்கோம். அதுபோக ஜாதிக்காய் ஒரு 10 செடி எடுத்திருக்கோம். ஈசா இந்த மரப்பயிர்கள், அதாவது உட்ரீஸை நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு. இதுக்காண்டி ஈசாவுக்கு நான் மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன். காவிரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்கள் 3 கோரிக்கைகளை அமைச்சர் மூலம் அரசுக்கு முன்வைக்கிறோம் என கூறினார். தேக்கு மரத்தை 15,000 30,000 வழி தான் விவசாயி விற்கிறாங்க ஒரு டன்னு. ஆனால் ஒரு ஃபர்னிச்சர் 6 லட்ச ரூபாய் விற்கிறான். எவ்வளோ கேப்பு பாருங்கள். அந்த கேப்பை சரி செய்யணும்னா நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும். நம்ம காவேரி கூக்குரல் ஆரம்பித்து கேட்டுகிட்டே இருக்கிறோம், டிம்பர் டெவலப்மெண்ட் போர்டு கொடுங்க, மரம் மேம்பாட்டு வாரியம் கொடுங்கன்னு. தமிழ்நாடு அரசு பண்ண முடியாதுங்க, மத்திய அரசு தான் பண்ணணும். ஆனால் கேட்குற இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்காங்க. இப்போ தமிழகத்தில் பல லட்சம் விவசாயிகள், மரம் சார்ந்த விவசாயிகள் மாறி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும். நாமக்கல் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், இங்கே எல்லாம் திண்டுக்கல் மாவட்டம், இந்த மாவட்டங்கள்லாம் அரசாங்கம் மிளகை விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களையும் யாரெல்லாம் மரம் நட்டு மரம் நட்டு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் மிளகு ஏற்ற முடியும். அரசாங்கமும் மரம் கொடுத்துருக்கு, நாங்களும் மரம் கொடுத்துருக்கோம்.
அந்த மரநட்ட விவசாயிக்கு தொடர் வருமானம் பெறத்துக்கு அந்த மிளகை எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தனம் யார் வேணாலும் வளர்த்துக்கலாம், ஆனால் விற்கணும்னா என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு அரசாங்க சட்டம் இன்னும் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தடையாக விவசாயிகளுக்கு இது இருக்குது. இது கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க, தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க, பல மாநிலங்களில் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. தமிழகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தன மரத்தை எங்கே வேணாலும் விற்கலான்னு தமிழக அரசு முதல்ல நினச்சா ஒரே நாளில் கையெழுத்து போட்டலாம். இது பண்ணுனா பல லட்சம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு இருந்தால் எந்த உதவிக்கு நீங்கள் எங்களை அணுகலாம். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 3 கோரிக்கைகள், சந்தனம் போன்ற கோரிக்கைகள், அவற்றுக்கான முயற்சி நான் கண்டிப்பாக உங்களோடு சேர்ந்து நம்முடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை பார்த்து பேசுவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் இன்றைக்கு நிலைத்த நீடித்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை விவசாயத்திலிருந்து தான் துவங்க வேண்டும். அந்த வகையில் பல்வேறு வல்லுநர்கள், வெற்றி விவசாயிகள் கலந்து கொள்ளும் இக்கருத்தரங்கு காலத்தின் தேவை என்றே கூற வேண்டும். விவசாயிகளுடன் கலந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறினார்.